பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. பேப்பருக்கு பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியது தான். சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரங்களில் கூட ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்ன ரெசிபி அதை நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் பெரிய கப்பில் எடுத்திருக்கேன். இதில் தான் எடுக்கணும்னு கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம், டம்ளர் இது மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே எடுக்கணும். இந்த ரவை பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். நம்ம உப்புமாலாம் செய்யக்கூடிய அந்த ரவை வெள்ளை ரவை தான். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து கொடுத்துருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். எந்த கப்பில் நம்ம ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு சேர்த்துட்டேன். இது 2வது கப்பு, இது 3வது கப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 15 நிமிஷம் இது ஊறணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு சைட் டிஷ் சூப்பரான சட்னி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. நான் ஏற்கனவே பேன் வச்சுருக்கேன், அயன் பேன் தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய பூண்டை நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக வதங்கட்டும். பூண்டு இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் நீட்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன். 4 மிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாமே மறுபடியும் லேசாக வதக்கிக்கோங்க. பூண்டு, மிளகாய் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம புளி சேர்த்து விட்டுடலாம். ஒரு குட்டி எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். அதை அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே நம்ம கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போகிறோம். ஏன்னா அந்த பேனோட சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் அது நல்லா வதங்கும். அதனால் ஒரு 30 செகண்ட் போல் அப்படியே பேனோட அந்த சூட்லேயே வதக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆற வைக்கணும். நாம் வதக்கி வச்ச பூண்டு, வெங்காயம், மிளகாய் எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். வதக்கின பொருள் எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஒரு சுற்று நல்லா சுற்ற விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, நீங்களே பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பூண்டு மிளகாய் சட்னி தான் இது. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் கொஞ்சம் லிக்விடாக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா தாளிக்கும் பொழுது நமக்கு சேர்க்க வேண்டியிருக்கும் அதில். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. நான் பூண்டு வதக்கின அந்த பேனை தான் பயன்படுத்துகிறேன். அதிலே எண்ணெய் ஒட்டிகிட்டு இருக்குது, அதனால் அதிலே தாளிக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு,
1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாமே சேர்த்து விட்டுடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லேசாக அப்படியே கலந்து விடுங்க. இப்போ நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. ஒரு இனுக்கு கருவேப்பிலையை அப்படியே உருவி விட்டுடலாம். உருவிட்டு மறுபடியும் ஒரு முறை அப்படியே பரட்டி கொடுத்துருங்க. இப்போ அரைச்ச இந்த சட்னியை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஜார்லேயே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம் பூண்டு வெங்காயம் எல்லாமே. இருந்தாலும் கொஞ்சம் லேசாக இதில் நம்ம வதக்கி விட்டுட்டு எடுக்கும் பொழுது சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிட்டு வரும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டால் போதுங்க. சட்னி நல்லா திக்காயிட்டு வரும். நம்ம ஏற்கனவே வதக்கியிருக்கிறோம், இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும் பொழுது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னி பாருங்கள், பார்க்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன், நல்லா காரம் சாரமாக இருக்குது. நம்ம பூண்டு மிளகாயை தான் மெயினாக வச்சுருக்கோம், கூட சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இந்த சட்னியை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஊற வச்ச ரவையை பார்க்கலாம். ரவா மிக்ஸிங்கை ஊற விட்டு 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரண்டி வச்சு கலந்து பார்ப்போம். பாருங்கள் எவ்வளவு திக்காயிட்டு இருக்குது. நம்ம 3 கப்பு தண்ணி சேர்த்துருந்தோம், ஆனால் ரவை நல்லா ஊறி இருக்குது. அது ஊறினதுனால தான் நல்ல திக்னஸ் வந்திருக்குது. இப்போ மேற்கொண்டு நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அளவு தெரியறதுக்காக நான் கப்புலேயே ஊற்றுறேன். நம்ம ரவையை அளந்து எடுத்த அதே கப்பு தான். உங்களுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கறதுக்கு பயமாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துட்டு நிறுத்திடுங்க. நான் 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்ல தண்ணியாக தான் இருக்கணும். மாவு நீங்கள் கலக்கும் பொழுது எடுத்திங்கன்னா நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா பச்சை தண்ணி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவை வச்சுக்கலாம். ஆல்ரெடி வச்சுட்டியம்மா? சும்மா தான் வச்சுருக்கேன், இப்போ தான் ஆன் பண்ணேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இரும்பு தவாவாக இருந்தால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு துடைக்க தேவையில்ல. இப்போ நான் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஆயில் லைட்டாக தொடச்சி விட்டுறேன். இந்த மாதிரி தொடச்சதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒரு முறையும் நம்ம கலக்கிட்டு தான் ஊற்றணும், இல்லைனா அடியில் போயிட்டு எல்லாமே தங்கிடும். நல்லா ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்படி கலந்ததுக்கு அப்புறமா மாவு எடுத்துட்டு அப்படியே தெளித்து விட்டா மாதிரி தான் நம்ம ஊற்றணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கே ஓட்டை இருக்கும், அது பரவாயில்ல. இப்போ நம்ம மாவு ஊற்றி விட்டாச்சு. சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை இழுக்க வராதவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஈஸியான தோசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, நல்லா வெந்து வரட்டும். அப்புறமா நம்ம திருப்பி போடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க. பாருங்கள் எப்படி சவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும், அப்புறமா தான் நீங்கள் திருப்பி விடணும். இப்போ பாருங்கள் ஈஸியாக திருப்ப வருது. பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த தோசை. இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். மறுபடியும் நம்ம ஒரு நிமிஷம் வச்சா போகிறோம் ஹை ஃப்ளேமில். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தோசையை திருப்பி பார்த்துடலாம். நல்ல மொறுன்னு இருக்குது, மெலிசாக பேப்பர் மாதிரி இருக்குது. பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. அப்படியே ஒரு ஃபோல்டிங் கொடுத்துட்டு பேப்பருக்கு பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியது தான். ஏமா உளர்ற பேப்பர் பிளேட்டுன்னு. எவ்வளவு சூப்பராக நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்கும் பொழுதே சாப்பிடணும் போல் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா மாவையும் நான் தோசை சுட்டு எடுக்க போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் தோசை நல்லா சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள். எவ்வளோ மெலிசாக இருக்குது தோசை. நான் உங்களுக்கு பிரித்தே காட்டுறேன். பேப்பர் மாதிரி இருக்கு. ஆமாம், அப்படியே பேப்பர் மாதிரி இருக்குது. அப்படியே உடைச்சா பாருங்கள் அந்த சவுண்டு செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. அப்படியே உடையுது.
நல்ல மொறுமொறுன்னு இருக்குது, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டும் பார்த்துட்டேன். சட்னி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அட்டகாசமாக இருக்குது. இந்த தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன் இந்த சட்னி. இப்போ இது எப்படி இருக்குது நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்படியே நொறுங்குது. ஏதோ அப்பெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கறக்கு முறக்குன்னு சவுண்டு கேட்குது தோசைக்கு. எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்குது. தோசையில் சேர்த்த அந்த வெங்காயம் எல்லாம் இருக்கிற இடமே தெரியல. அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் மேலே அங்கங்கே பச்சை கடலை நமக்கு தெரியுது. அப்படி வெங்காயம்லாம் எங்கே போச்சுன்னு தெரில, நல்லாவே வெந்துருச்சு. தோசை நல்லா முறுமுறுன்னு இருக்குதுங்க. சுடுறதுக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கும் ஒரு தோசைக்கு. ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. இதே நம்ம ஹோட்டலில் போயிட்டு ரவா தோசை வாங்கி சாப்பிட்டோம்னா விலை ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. இந்த பேப்பரே 130 ரூபான்னு வாங்க. அதுக்கு அது இல்லாத அது பார்த்தா அந்த சைட் டிஷ் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து பூண்டு மிளகாய் சட்னி வந்து அருமையாக இருக்குது. சூப்பர் காம்பினேஷன். நானும் சாப்பிட்டேன் மக்களே. நான் ஏற்கனவே ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் ஏற்கனவே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சு. அதனால தான் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இல்லை வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரவா தோசை சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதோட இந்த ரெசிபி வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.